ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு பால் கொழுக்கட்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு, கொதிக்க வச்ச தண்ணியை அது உள்ளே சேர்த்து நல்லா கலரி மூடி வச்சுட்டு, ஒரு அரை மூடி அளவு தேங்காவை ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒன்று சேர பிசைஞ்சு நீல வாக்குலேயும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம். நான் நீல வாக்குலையும் பாதி, பாலாவும் பாதி போட்டுட்ருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம முதல் பால், 2ஆம் பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அந்த கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துட்டு, உடனே கரண்டி வச்சு கலரக்கூடாது, கொழுக்கட்டை கரைஞ்சிடும். நான் தண்ணி கம்மியாக இருந்ததால் அதெல்லாம் தண்ணிக்குள்ளே முழுகிற அளவுக்கு எடுத்து விட்டேன். அதிலே வெந்து வரும். நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கோம், அதுலேயும் வெந்திருக்கும். இப்போ கொதி தண்ணிலையும் போட்டிருக்கோம், அதுலேயும் கொழுக்கட்டை வெந்துட்டு, நம்ம 2ஆவது பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதுக்குள்ளே சேர்க்குறோம். இப்போ 2ஆவது பாலை உள்ளே சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு, பக்கத்துலேயே வெல்லத்தையும் நான் கல் மண் இல்லாமல் கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. கொதித்த உடனே இந்த மாதிரி நல்லா அழகாக தேங்காய் பால்லே கொழுக்கட்டை வெந்து வரும். நம்ம அதுக்கு எப்பயும் ஸ்வீட் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டிங்கன்னா ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு முதல் தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைங்க. நான் ஆல்ரெடி ஏலக்காவும் போட்டு அரைச்சிட்டேன். அதுலேயே நம்ம இப்போது வெள்ளைப்பாகையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விடலாம். ஒரு கொதி வந்தோடனே இறக்கலாம். செட்டிநாடு தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.